ஐயோ, ஏதாவது ஒண்ணு சொல்லி தொலைங்களேன். நீ சொல்லுன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கரும கரும, இதெல்லாம் யார் பாக்குறது? இப்படி நடிக்கிறோம் பாரு. இந்த கொடுமையெல்லாம் நான் பார்த்து தனியா நான் புலம்பணும். எல்லாம் எத்தனை எழுத்து. என்ன சொல்லணும்? சரி, நீயும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம். டீல் ஓகேவா? டீல். நம்ம லைஃப்ல சில சேஞ்சஸ் வந்திருக்கிறத நீ அப்சர்வ் பண்ணிருக்கியா? சேஞ்சஸா? அப்படின்னா? ஐயோ, இந்த இன்னசென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெற்றி. அதாவது நம்ம வாழ்க்கையில வந்த சில மாற்றங்களை நீ புரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறேன். புரிஞ்சுக்கிறேனான்லாம் தெரியல, ஆனா உண்மையை சொல்ல போனா எனக்கு இது பிடிச்சிருக்கு. இன்னொருத்த ஏன்டா பிடிக்காது? ஏன் பிடிக்காது? பொண்டாட்டி நான் இருக்கும்போது இன்னொருத்தைய சைட் அடிக்க சொன்னா ஏன்டா பிடிக்காது? நல்லா பிடிக்கும். யாரு இந்த நேரத்துல? ரோஹிதா. இவர் எதுக்கு போன் பண்றாரு? சொல்லுங்க ரோஹித். சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரோஹித், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஏதாவது அவசரமா? இல்ல சிஸ்டர், நானும் பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க போறத பத்தி நீங்க நிறைய பேசுனீங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்காக தான் நான் கால் பண்ணேன். அதுவா? நீங்க நேர்ல வாங்க, நான் உங்களுக்கு லொகேஷனை சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே சிஸ்டர். எங்க போயிட்டாங்க? நீ எப்படி வந்த? கொண்டுடுவ ராஸ்கல். மெதுவா மெதுவா. என்ன, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆக போகுது. ஒரு தடவையாச்சும் நான் வந்திருக்கேன் நானு திரும்பி பாத்தியாடா? ஐயோ சக்தி, இப்ப எதுக்கு நீங்க வந்த? இங்க எல்லாமே ஜாலியா தானே போயிட்டு இருக்கு, நீ போ. என்ன ஜாலியா? ஐயோ இல்ல சரியா தான் போயிட்டு இருக்கு, நீ கிளம்பு. பூஜாவை நான் பாத்துற போறான், கிளம்பு கிளம்பு. ஏய், எது பண்றதா இருந்தாலும் அளவா பண்ணுடா. ரொம்ப ஓர போகாத. ஹலோ, இங்க பாரு. என்னது இது? தாலி. நீ கட்டதுடா. சரி சரி. உன் பொண்டாட்டி நான் தான், அவ இல்ல. அதனால கொஞ்சம் அடக்கி வாசி. ஆமா, நான் எங்கடி ஓவரா போறேன்? ஏய், சொல்றேன்டா சொல்றேன். அவ என்ன கேட்டா? இந்த கொலை அழகா இருக்கான்னு கேட்டா. அதுக்கு நீ என்ன சொல்லணும்? பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்ல நல்லா இல்லன்னு சொல்லணும். அது என்ன சொன்ன? ஏய், நீ சொன்ன சரியா இருக்கும்ங்கற? ஏய், எப்படி நீ பக்கத்துல இருந்து கேட்ட மாதிரி எல்லாமே சொல்ற? ஏய், என்னை ஏமாத்தலான்னு நினைக்காத. உன் உதட்ட அசைறத வச்சு நீ என்ன சொல்றன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். உதட்ட அசைக்காமையே மனசுல நினைக்கிற பாத்தியா? அதையும் நான் கண்டுபிடிப்பேன். ஏய், உனக்கு கடைசியா ஒன்னு சொல்றேன். அவகிட்ட ஏதாவது நீ ரோசா நடந்துகிட்ட அவனை நீ அப்படியே க்ளோஸ்டா. சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன், போ. ஏய், அவ பாத்துற போற, நீ போ போ போ, நான் பாத்துக்கிறேன், போ. அப்பாடா. ஹாய். ஹாய். வெற்றி, நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிரும். நான் தண்ணிக்குள்ள விழுந்து முங்க போறேன். நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். கழுத்துல விழுந்தா? இவன் நிஜமாலே விழுந்தாளா இல்ல பிளான் பண்ணி குதிச்சாளா? ஐயோ வெற்றி, பூஜா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஒரு நிமிஷம் வெளியே வெயிட் பண்றியா? அது என்ன, நான் இல்லாம அம்மாவும் பொண்ணு ரகசியம் பேசுறீங்க? அம்மாடி,
இப்பதான் பழைய வெற்றியை பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம் வெற்றி. சரிங்க அத்தை, நான் வெளியே வெயிட் பண்றேன். நீங்க உங்க பொண்ணோட ஜாலியா பேசுங்க. ம். இங்க பாரு பூஜா, ஒரு மாதிரி வெற்றி உன் பக்கம் வந்துட்டான். இப்ப மட்டும் ரோஹித் விஷயம் சக்திக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சதுன்னு அர்த்தம். பூஜா, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு சக்தி சத்தம் போட்டது நமக்கு சாதகமா போச்சு. ஆனா எல்லா நேரமும் இப்படி இருக்காதுடி. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? நல்லா புரியுதுமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பூஜா, இப்ப நீ உடனே செய்ய வேண்டியது அந்த சக்தியை வீட்டை விட்டு விரட்டுறதுதான். அப்ப தெரிஞ்சிரும் இந்த வெற்றி நிஜமாவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கானான்னு. ஏய், என்னடி யோசிக்கிற? வெற்றி என்ன கல்யாணம் பண்ணிக்க நம்ம முதல்ல ஒரு பிளான் பண்ணணும். டேய், இவங்க 2 பேரும் ஏன்டா இங்க வந்திருக்காங்க? தெரியலையே. என்னவோ பெருசா பிளான் பண்றாடா அந்த பூஜா. பண்ணட்டும் பண்ணட்டும், எது நடந்தாலும் பாத்துருவோம். எப்படி இந்த பிளான்லயும் பூஜா கிட்ட போய் ஒட்டி வரிசை ஏதாவது பண்ண போறியா? ஏய், ரோஹித்துக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள என்ன பைத்தியக்காரன் ஆக்கிடுவ போல. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த 2 ஏன் இங்க வந்திருக்குங்க? எதுக்குன்னு தான் எனக்கும் தெரியல. நீ என்ன பண்ற, அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள ஃபாலோ பண்ணு, சரியா? அவங்க ஏதாவது பிளான் பண்ணா அதை உடனே என்கிட்ட சொல்லு. அப்பதான் நாம என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும். சரி வெற்றி, நம்மள மாதிரி பூஜாவும் நம்மள நோட்டு விட்டுட்டு தான் இருப்பா. எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. ம்? பூஜா, வாங்க வாங்க வா. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்க 2 பேரையும் வர சொன்னேன். சந்தோஷமான விஷயமா? நேர்ல சொல்ற அளவுக்கு அப்படி என்ன சந்தோஷம் பூஜா? அக்கா, வெற்றிக்கும் சக்திக்கும் 2 நாளா பயங்கரமா சண்டை. மாறி மாறி வேற திட்டிக்கிறாங்க. அடிச்சுக்காத குறைதான். என்ன சொல்ற? வெற்றிக்கும் சக்திக்குமா? ஆமாக்கா, சூப்பரான செமையான சண்டை. மேடம் சும்மா இருங்க மேடம், எல்லாம் நடிப்பு. இன்னைக்கு சண்டை போடுக்கிற மாதிரி போட்டுப்பாங்க, மறுநாளே கொஞ்சிப்பாங்க. இதெல்லாம் எத்தனை வாட்டி பார்த்திருப்போம். சங்கிலி, உனக்கே இதெல்லாம் புரியுதுன்னா எனக்கு தெரியாதா? இது ஒண்ணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, வேற மாதிரி. வெற்றி என்கிட்ட வெளிப்படையாவே சொல்லிட்டான், எனக்கு சக்தியே கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு. அது மட்டும் இல்ல, வெற்றி இப்பெல்லாம் என் பக்கம் சாயிரான். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அட ப்ராமிஸாக்கா, வெற்றியை நான் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. பூஜா, உன் மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. அந்த உரிமையில தான் சொல்றேன். இப்படி திரும்ப திரும்ப வெற்றி கிட்ட ஏமாந்து போகாத. 3 தடவை நீ அசிங்கப்பட்டது போதும். சொன்னா கேளு. அக்கா, நான் அவ்வளவு சீக்கிரம் ஏமாந்து போற ஆளெல்லாம் கிடையாது. நான் வெற்றியை நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாத்துலயும் வெற்றி ஜெயிச்சிட்டான். அதனாலதான் அடிச்சு சொல்றேன். ஆனா இதெல்லாம் என்னால நம்ப முடியல பூஜா. மேடம் தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னாலேயே நம்ப முடியல. வெற்றி கிட்ட தோத்தே பழகுனவங்க நீங்க தான். அதான் தோத்துருவோமோன்னு பயப்படுறீங்க. நாங்க தோத்தோம்னா நீங்க மட்டும் என்ன கோப்பையா வாங்கிருக்கீங்க ஜெயிச்சுட்டு? எங்க போனா? புஷ்பா மட்டும் வீட்ல இருக்கா, இவன் தனியா எங்க போயிருக்கான்? என்ன பண்றான் இவன்?
ஏய் சங்கிலி. ஹலோ. அக்கா போனை பூஜா மேடத்துக்கிட்ட கொடுத்தா. இரு ஒரு நிமிஷம். இந்தா சங்கிலி. சொல்லு சங்கிலி. மேடம் நான் சொன்ன ஆப்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. இப்ப அதை ஆன் பண்ணி நான் பேசுறது அதுல கேக்குதான்னு செக் பண்ணுங்க. சரி. பேசு. என்ன பூஜா மேடம் நல்லா இருக்கீங்களா? கிளியரா கேக்குது சங்கிலி. மேடம் இந்த ஒரு மைக்ரோஃபோன் போதும், கண்டிப்பா சக்தியும் வெற்றியும் மாட்டிப்பாங்க. நான் பேசுறதெல்லாம் நல்லா கேக்குது இல்ல? நல்லா கேக்குது, கிளியரா கேக்குது சங்கிலி. சூப்பர். அக்கா சொல்றீங்க? இத பாரு பூஜா, திரும்பவும் சொல்றேன், சக்தியும் வெற்றியும் பண்றதெல்லாம் வெறும் நடிப்பு. அக்கா நம்ம மைக்ரோஃபோன் வச்சதுதான் அவங்களுக்கு தெரியாது இல்லக்கா, அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கணும்? டேய், எப்பவுமே இவங்க இப்படிதான்டா சண்டை போட்டுப்பாங்க. அத நெஜ சண்டைன்னு நீங்க 2 பேரும் நம்பிட்டீங்க. அதுக்குள்ள இந்த பூஜா என்னடான்னா வெற்றியோட கல்யாணம் வரைக்கும் போயிட்டான். நல்ல வேளை நான் வந்தேன். இந்நேரம் பூஜா கெஸ் பண்ணிருப்பாளே நானும் சக்தி சும்மாதான் சண்டை போட்டோன்னு. கண்டிப்பா இந்நேரம் புஷ்பா கண்டுபிடிச்சிருப்பா நானும் வெற்றியும் நடிக்கிறோன்னு. அம்மா இப்படி வண்டியில ஏறுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா, 2 பேரும் ஏன் இப்படி அமைதியா வந்துட்டு இருக்கீங்க? பதில் சொல்றான் வெண்ண. இப்ப மாட்டிக்க போறான் பாரு ராஸ்கல். என்ன சக்திகா, நீயா இவ்ளோ அமைதியா வர? எப்ப பாரு வெற்றியை ஏதாவது சீண்டிட்டே இருப்பியே, இப்ப என்னாச்சு உனக்கு? அதானே 2 பேரும் இப்படி அமைதியா வரதை எங்களால நம்பவே முடியல. வெற்றி, வெற்றி கலக்கிட்ட வெற்றி, சபாஷ். அக்கா இப்ப என்ன சொல்றீங்க? இரு மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ எனக்கு எதுவுமே புரியலப்பா. நீங்க தான் இப்படி பேசுறதா இல்ல இதெல்லாம் கனவா? நீங்க தாமா என்ன வாய் நிறைய மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லி கூப்பிடுறீங்க, ஆனா இவ என்ன ஒரு நாள் கூட மதிக்கிறதே இல்ல தெரியுமாமா? சாரி மீனாட்சி அம்மா, இப்படி நடிக்கிறது தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல. ரோஹித்துக்கும் பூஜாவுக்கும் எப்படியாவது கல்யாணம் நடந்தாகணும்ல, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றோம். ஏன்னா நிறுத்திட்ட? ஏன் அமைதியாயிட்ட? சொல்லு. ஏய் சொல்றேன், எனக்கு என்ன பயமா என்ன? அம்மா இவ என்ன சந்தேகப்படுறாமா? ஆமாண்டா, சந்தேகம்தான். உன் மேலதான் சந்தேகம். அம்மா, இவன் பூஜா பின்னாடி சுத்துறாமா? சக்தி, யார பார்த்து சந்தேகப்படுற நீ? வெற்றி தம்பிய பார்த்து சந்தேகப்படுற? ஆமாமா, ஏய் இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் பூஜா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். ஏய் சக்தி, இன்னொரு வார்த்தை பேசுனேன்னு வையேன், பல்லகளால உடைச்சிருவேன். ஏய், இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. பாருமா, பாரு. ஐயோ எனக்கு தலையே சுத்துதுமா. நிஜமாவே இது இவங்க 2 பேரும் தானா இல்ல வேற யாராவதா? இங்க பாரு சக்தி, 2 பேரும் வீட்ல இருக்கும்போது நல்ல அந்யோன்யமா தானே இருந்தீங்க. அதுக்குள்ள உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? வெற்றி, என்ன வெற்றி இதெல்லாம்? ஏய் துர்கா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அப்புறம் என்ன வெற்றியை கேக்குற? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? வெற்றி, நான் இப்ப இத சொல்லலாமா வேண்டாமான்னு கூட தெரியல, ஆனா சொல்லிதான் ஆகணும். நேத்து நீங்களும் பூஜாவும் அந்த கொலைக்கரையில நான் பார்த்தேன். போதுமாடா? ஊரே பாத்திருக்கு. என்னடி? ஏய் துர்கா, இவ்வளவு நேரம் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தல்ல? அம்மா, இப்ப நீங்க பதில் சொல்லுங்கம்மா. யமுனக்கா, நீங்க பதில் சொல்லு. இப்ப என்ன சொல்ல போறீங்க?
வெற்றி, சக்தி படபடன்னு பேசுறவதா, ஆனா இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி சொல்ற ஆள் கிடையாதவ. அவளை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, அப்போ ஒண்ணு இல்லாம ஒண்ணாகிதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேனா? ஐயோ, என்ன நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னடி இது? நாம பாட்டுக்கு சும்மா ஜாலியா சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். எதிர்பாராத விதமா உங்க அம்மா வந்துட்டாங்க. ஆமா வெற்றி, ஆனா பூஜா அது எல்லாத்தையுமே கெஸ் பண்ணிடுவான்னு தெரிஞ்சுதானே வேற வழியே இல்லாம என்ன சண்டை ஆரம்பிச்சேன். சக்தி, என் மனசெல்லாம் ரணமா இருக்குடி. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பாவண்டி மீனாட்சி அம்மா யாரும் நொந்து போயிருப்பாங்க. வரியா, இப்பயே அவங்க கால போய் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். வேண்டாம் வெற்றி, இப்ப எதுவும் வேண்டாம். நாம இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாக்க புஷ்பா இந்நேரம் சங்கிலிய வீட்டுக்கு அனுப்பியிருப்பா. இதுக்கு மேல நம்ம மாட்டிக்கிட்டா அது ரொம்ப அசிங்கம். எப்படியாவது ரோஹித்துக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் நடந்தாகணும். நான் அப்புறமா அம்மா கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சிடுறேன். சக்தி, விளையாட்டு இப்போ வினையா முடிஞ்சிட போதுடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் ஆகாது வெற்றி. வீணா நீ கற்பனை பண்ணிக்காத. இதுல நம்ம ஜெயிச்சாகணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். புரிஞ்சுக்க வெற்றி. இல்லம்மா, எனக்கு சக்தியை பிடிக்கலமா. பூஜாவை தாமா பிடிச்சிருக்கு. தம்பி, என்னக்கா? சூப்பர் வெற்றி, அப்படி சொல்லு. என்ன மீனாட்சி அம்மா, உங்க காதால கேட்டுட்டீங்களா? இனிமே எங்களை குத்தம் சொல்ல மாட்டீங்களே. அதான் நடுமண்டையில நச்சுன்னு அடிச்ச மாதிரி வெற்றி சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? ஏய் வெற்றி, கலையிட்டடா. இந்த முடிவை எப்ப எடுத்துருக்கலாமா நீ? இப்பவாச்சும் இந்த முடிவை எடுத்தானே. அம்மா, நான் இதுக்குதான் சொன்னேன். நீ எதுக்குமா இங்க வந்த? முதல்ல கிளம்புமா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ கிளம்புமா. ஹலோ, எங்க போறீங்க? அதுக்குள்ள போனா எப்படி? எப்ப பிரச்சனை இவ்ளோ தூரம் வந்துச்சோ அப்பவே முடிவு எடுத்துடணும்ல. இப்ப வெற்றிக்கு சக்தியை பிடிக்கலன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு வெற்றி கட்டின தாலிய வச்சிட்டு இருக்கா? பூஜா, பூஜா வேண்டாம், சொன்னா கேளு. குடடி, ஏய் குடு. பூஜா சொன்னா கேளு. வேண்டாம் பூஜா, சொன்னா கேளு. ஐயோ, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏய், நீயா கழட்டி குடுத்துருன்னு தான் சொன்ன. நீ கேக்கல, அப்ப நான் தானே கழட்டி ஆகணும். பூஜா, குடு. பூஜா விடுடி. ஏய் பூஜா, சொன்னா கேளு. ஏய் பூஜா, ஏய் குடு. விடுடி. பூஜா வேண்டாம், சொன்னா கேளு. குடு. வெற்றி, பூஜை அடிச்சிட்டேன்னு கோவமா? ஏய், கோவம்லாம் இல்ல. நீ அரைஞ்சதுதான் சரி. ஆனா நம்ம போட்ட அத்தனை பிளான் இப்ப என்ன ஆகும்னே தெரியலையே. நாமளே நடிக்க ஆரம்பிச்சு இப்ப நாமளே முடிச்சு விட்டுட்டோமோன்னு தோணுது. பூஜா என் தலையில கை வைக்கிற வரைக்கும் நான் கவனமா தான் இருந்தேன். அவ கை வச்சதும் நாம போட்ட பிளான் எல்லாமே மறந்துருச்சு.
எங்க இருந்து கோபம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதான் நான் அரைஞ்சிட்டேன். சரி, இப்ப என்ன பண்றது? உங்க அம்மா வேற அவ்வளவு வருத்தமா பேசுறாங்க. சத்தியமா சொல்றேன், மீனாட்சி அம்மா என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்க கிட்ட பேசி நம்ம புரிய வைக்கலாம் வெற்றி. இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது எப்படி பூஜாவையும் ரோஹித்தையும் சேர்த்து வைக்கிறத பத்தி தான். நிச்சயமா பூஜாவுக்கு டவுட் வந்திருக்கும். செம்மையா பிளான் பண்ணி வச்சிருந்தேன், எல்லாத்தையுமே கவுத்துட்டா. என்ன பூஜா, இப்பவாவது ஒத்துக்கிறியா? இத்தனை நாள் வெற்றியும் சக்தியும் போட்டதெல்லாம் டிராமான்னு இப்ப புரியுதா? இவங்க 2 பேருமே என்ன ஆனாலும் பிரிய மாட்டாங்க. உங்களுக்கு தான் புரியல. ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. பூஜா வர. அத்தை, வெற்றியே வாய் திறந்து சொல்லிட்டான். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அத்தை? அத்தை, இன்னும் ஏன் யோசிச்சிட்டு இருக்கீங்க? அண்ணி, இப்ப நான் ஏதாவது சொன்னா என் பொண்ணுக்காக நான் சுயநலமா பேசுறதா நீங்க நினைக்கலாம். இருக்கட்டும் அண்ணி, நான் சுயநலமா பேசுறதாவே இருக்கட்டும். என் பொண்ணுக்காக நான் பேசாம வேற யார் பேசுவா? என் பொண்ணு இந்த வீட்ல வாழணுங்கிறது என்னோட ஆசை. இந்த ஆசைய வளர்த்ததே நீங்க தான். இப்ப அதுக்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் வந்திருக்கு. இன்னொன்னு சொல்றேன் அண்ணி, வெற்றி உங்களுக்கு ஒரே பையன். அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறத எங்களை விட அதிகமா யோசிக்க வேண்டியதே நீங்க தான். ஆனா நீங்களே அமைதியா இருக்கீங்க. இது ரொம்ப தப்பண்ணி. அத்தை, வெற்றிக்கு சக்தியை பிடிக்கலன்னு மீனாட்சி அம்மா முன்னாடியே சொல்லிட்டான். இதுக்கு பிறகும் நீங்க ஏன் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல அத்தை. ஒரு பொண்ணுனா நானே வெக்கத்தை விட்டு கேக்குறேன், தயவு செஞ்சு எனக்கு வெற்றியை கல்யாணம் பண்ணி வைங்க அத்தை. இந்த வீட்டுல உங்க மருமகளா வெற்றி கையால தாலி கட்டிக்கிட்டு ஒரே ஒரு நாளாச்சும் நான் வாழணும் அத்தை. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னே தெரியல அத்தை. உன் பொண்ணுக்காக நீ இவ்வளவு யோசிக்கும் போது நான் என் பையனுக்காக யோசிக்க மாட்டேனா? எப்படியோ அண்ணி, ஒரு நல்ல முடிவா எடுத்தீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சரளா, என் பையன் வெற்றிய உன் பொண்ணு பூஜாக்கு கல்யாணம் பண்ணி தர எனக்கு பூரண சம்மதம். எனக்கும் பூரண சம்மதம். எனக்கு என்னமோ நீங்க எல்லாரும் ரொம்ப அவசரப்படுறீங்களோன்னு தோணுதுமா. ஏங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அபசகுனமா பேசாதீங்க. என்னங்க நீங்க? வெற்றி உங்க முன்னாடி தானே சொன்னா. ஜோசியர் வேற சொன்னார்ல வெற்றிக்கு 2வது கல்யாண யோகம் இருக்குன்னு. அப்புறம் என்னங்க? சரளா, இவர் சொன்னதை பெருசா எடுத்துக்காத. நாம முடிவு பண்ணபடி இந்த கல்யாணம் நடக்கும். இன்னும் ஒரு வாரம் தான் அண்ணி இருக்கு. மண்டபம் பார்க்கணும், நகை நட்டு வாங்கணும், துணிமணி எடுக்கணும், கேட்டரிங் சொல்லணும். சரளா, ஒரு நிமிஷம். ஏற்கனவே நாம இப்படி எல்லாம் கிராண்டா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிதான் யார் கண்டுபட்டுச்சோ அது நின்னு போச்சு. அதனால இந்த தடவை கல்யாண கோயில சிம்பிளா நடக்கட்டும். என்ன நீ சொல்றீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. சரளா, வெற்றிக்கும் பூஜாக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர வேற எதுவும் இல்ல. எவ்வளவு ஆடம்பரமா கல்யாணம் நடக்குதுங்கிறது முக்கியம் இல்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. சரிங்க அண்ணி, நீங்க சொல்ற மாதிரியே கோவில்ல சிம்பிளா வச்சுக்கலாம். டேய், அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதடா, ப்ளீஸ்டா. எத்தனை தடவை சொன்னாலும் நீ ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உன் பிடிவாதம் தெரிஞ்சது தானே? இந்த பிடிவாதம் யாருக்காக வெற்றி? நமக்காக தானே? உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கைக்காக தானே? அப்புறம் என்னடா? என்ன வெற்றி, என்ன சொல்றா இவ? அவ என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காத. ஏன்னா
அடுத்த வாரமே உனக்கும் எனக்கும் கல்யாணம். இவளால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. வெற்றி, இப்ப நான் எதுக்கு இங்க வந்தேன் தெரியுமா? நாளைக்கு ஆடி கிருத்திகையா. கோவில்ல சாமி கும்பிட்டு கட்டிக்க போறவளுக்கு பூவும் பொட்டும் வச்சு விட்டா தாலி நிலைக்குமா? எங்க ஊர் வழக்கம். அம்மா சொன்னாங்க. நாளைக்கு நம்மளும் கோயிலுக்கு போவோம். சாமி முன்னாடி நீ எனக்கு பூவும் பொட்டும் வச்சு விடணும். இத பண்ணா நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு எனக்கும் தோணுது. போலாமா வெற்றி? ஐயோ, இவன் இருக்கிற மூட்ல பூஜாவை ஓங்கி அரைஞ்சால் அரைஞ்சிருமா போல இருக்கே. டேய், சொதப்பிடாதடா, சரின்னு சொல்லுடா. ஏய், நீ எதுக்கடி வெற்றியை பார்த்துட்டு இருக்க? அவன் ஏதாவது சொல்லுவான்னு பார்த்துட்டு இருக்கியா? சக்தி, இதுல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பூ வச்சு விட்டா என்ன, பொட்டு வச்சு விட்டா எனக்கு என்ன? என்னமோ பண்ணி தொலைங்க. இவளுக்கு திமிர பாத்தியா வெற்றி? நீ அவளுக்காக எவ்வளவு யோசிச்ச? அவ எப்படி பேசிட்டு இருக்கா பாரு. இதுக்காகவாவது நம்ம நாளைக்கு போயே ஆகணும். எனக்கு பூவும் பொட்டும் வச்சே ஆகணும். ஏய் சக்தி, இருந்தாலும் உனக்கு திமிர் தாண்டி. உனக்கு இருக்கு. டேய், அவதான் அவ்வளவு கேக்குறாள்ல, சரின்னு சொல்ல மாட்டியா? ஓங்கி அரைஞ்சன் வையேன். ஏண்டி, அவ என்னடானா பூவும் போட்டு வச்சு விடணுங்கிறா, நான் கதி கலங்கி போய் நிக்கிறேன். நீ என்னன்னா அசால்ட்டா அவளை ஏத்தி விடுற. ஏய், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடி? இது என்ன விளையாட்டுக்கு பண்ற காரியமா? தண்ணியில விழுந்தவள ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்னு போட்டு அமுக்குனியே, அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா? இப்ப என்ன புதுசா தெரியுது? போடா, போய் வச்சு விடு. பூஜாவும் நல்லா தானே இருக்கா? சக்தி, உன் கிண்டல ரசிக்கிற மூட்ல நான் இப்ப இல்ல. என்ன வெற்றி அப்படி பாக்குற? இல்ல, அங்க அவ்வளவு கூட்டமா இருக்கு. அதுவா, ஆடி கிருத்திகனா சும்மாவா? வா போலாம். அண்ணன் அண்ணன், என்னென்ன நடக்குதுங்க? இன்னைக்கு ஆடி கிருத்திகையாண்டா. அதுக்கு கிரி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு. நான் தான் வெற்றியை கூட்டிட்டு வந்தேன். உனக்கு என்ன இப்ப இதுல பிரச்சனை? சாமி, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. நாங்களும் இந்த பூஜையில கலந்துக்கலாமா? வேஷா கலந்துக்கலாம். மனசார வேண்டிக்கிட்டு உன்னை கட்டிக்க போறவன் உனக்கு பூவும் போட்டு வச்சு விட்டா அமோகமா இருப்பமா. ரொம்ப சந்தோஷம் சாமி. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? வெளியில போய் பூஜைக்கு டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. அப்படியே குங்குமம் பூவும் வாங்கிட்டு வந்துருக்கோம். பக்கத்துல எல்லாரும் ஜோடியா நிப்பாங்க, அங்க போய் நில்லுங்க. சரிங்க சாமி. வெற்றி, நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? அண்ணன், என்னென்ன நடக்குதுங்க? அந்த பூஜை ரொம்ப ஓவரா போறானே, நீயும் பாத்துட்டு இருக்க. நான் தான் சொன்னலடா, இதெல்லாம் சக்தியோட பிளான். அதான் பூஜா சொல்றதெல்லாம் அப்படியே கேக்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணே, என்னென்ன பிளான் இது? அன்னிக்கிட்ட சொல்லுன, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. டேய், ஏன்டா கேக்குற? நான் எவ்வளவோ வாட்டி சொல்லிட்டேன்டா. நாம ஒண்ணு பிளான் பண்ணா பூஜா அதை விட பெருசா ஒண்ணு பிளான் பண்றா. சக்தி பிடிவாதமா இருக்காடா. அண்ணே, அதுக்காக இந்த பூஜாக்கெல்லாம் நீ பூவும் பொட்டும் வச்சு விடணுமாண்ணே? அண்ணே, என்னவோ போன. அண்ணே, நிஜமாவே பூஜாக்கு பூவும் பொட்டும் வச்சு விட போறியானே? டேய், சான்ஸே இல்லடா. சக்தி சொல்லிருக்கா, எப்படியாச்சும் அவளே வந்து பூஜா இடத்துல நிப்பேன்னு. நான் பூவும் பொட்டும் வைக்க போறது சக்திக்கு தான், இவளுக்கெல்லாம் கிடையாது. ஆனா இவ்வளவு கூட்டமா இருக்கானே, எப்படின்னு அண்ணி வந்து நிப்பாங்க? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அவ கண்டிப்பா வந்து நிப்பேன்னு சொல்றாளே. அண்ணே, அண்ணி உன்னை ஏமாத்துறதுக்காக சொல்லிருக்காங்களோன்னு நினைக்கிறேனே. டேய், நீ வேற டென்ஷன் பண்ணாதடா. இன்னைக்கு மட்டும் சக்தி வரலன்னு வையேன், நான் பாட்டுக்கு பூஜா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்டா. சரி, என் கையெல்லாம் அவளுக்கு பூ போட்டு வச்சு விட முடியாதுடா.
வெற்றி வாங்கிட்டேன் எல்லாமே, போலாமா? ம் வா வா. அங்க இல்ல, வெற்றி சொன்னது கரெக்ட் தான். சக்தி வீட்ல தான் இருக்காளாம். சக்தி வீட்ல இருக்காளா? அப்ப இங்க வந்தது உங்க ஆயா. பூஜா, இன்னொரு தடவை இவங்க சொல்றதெல்லாம் வச்சு என்கிட்ட பேசாத, புரியுதா? மீறி பேசுன என்ன மறந்துட வேண்டியதான். வாடா. இவங்க கூட இரு. ஐயோ வெற்றி, என்னடா இவன் இப்படி பேசுறான்? அக்கா ஏங்க இப்படி பண்றீங்க? பாருங்க வெற்றி எப்படி கோவப்பட்டு போறான்னு. என்ன பூஜா உளற? நான் உனக்காக பேசிட்டு இருக்கேன், நீ என்னவோ என்ன எதிர்த்து கேட்டுட்டு இருக்க? அக்கா அதான் சக்தி வீட்ல இருக்கான்னு சொல்றாங்கல்ல. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நாளைக்கு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி வெற்றியை நீ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துரு. உங்க அம்மாவையும் வர சொல்லிடு. திடீர்னு வெற்றிய உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னா என்ன? அப்ப தெரிஞ்சிடும்ல வெற்றி மனசுல என்ன இருக்குன்னு. ஏய், பாத்து பாத்து பிளான் பண்றது நாடா? என்ன சார், இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? எப்படி காலகிட்ட போடி, வேற வழியே இல்ல. பூஜா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா ரோஹித்த கூட்டிட்டு வந்து பாத்தியா? வா, எனக்கு கூட தோணலடி. இதுதான் சக்தியோட பிளானுங்கிறது. ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தாலும் நான் பூஜா கிட்ட உண்மை சொல்லிருப்பேன் தெரியுமா? நீ மட்டும் சொல்லி இருந்திருக்கணும். மொவன உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். பைத்தியக்காரி, எப்ப பார்த்தாலும் பூஜாவை துரத்தணும்னு யோசிச்சுட்டு இருக்காது, சரியா? உனக்கும் எனக்கும் சின்ன வயசு, நாம இன்னும் யோசிக்க வேண்டியது நிறைய இருக்கு சக்தி. டேய், கோவில்ல வச்சு ஒரு பூவும் பொட்டும் வச்சதுக்கு இவ்ளோ ரொமான்ஸா உனக்கு? பூஜா முன்னாலே நம்ம ஜெயிச்சிருக்கோம், அத கொண்டாட வேண்டாமா? வெற்றி, சக்தி தப்பு வெற்றி, சொன்ன கேளு. வேணா என்ன வெறியேத்தாத. வெற்றி, 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 விடு வெற்றி. விடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வெற்றி, ஏய், என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, சொல்லவா? வெற்றி, வெற்றி, என்ன பிரச்சனை? மனுஷனாடா நீ? ஆடி கிருத்திகா அன்னைக்கு எனக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு போகாம அவளுக்கு பூவையும் பொட்டையும் வச்சு விட்டுருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? ஏய், என்னடி ரொம்ப நடிக்கிற? நீதான சொன்ன எவ கூட போய் சுத்துன்னு, இப்ப என்னடி சொன்னா உடனே போயிடுவியா? நான் அவளை கூட்டிட்டு போன்னு சொன்னா கூட நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன மன்னிச்சிரு சக்தி, நான் உன்னை தவிர வேற யாரு கூட போக மாட்டேன்னு என் கால்ல விழுந்திருக்க வேண்டாம். கால்லியா? உன் கால்லியா? அதுவும் நானு. ஏய், போடி போடி, நிஜமா சொல்றேன்டி, உன்னை விட என் பூஜா 1000 மடங்கு பெட்டர். அவ கால்ல விழணும்னு என்னைக்குமே சொல்ல மாட்டான். என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? டேய், நீ மொத்தமா மாறிட்டடா. நீ வருவ, நீ கண்டிப்பா என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா பூஜா 1000 மடங்கு பெட்டர்னு சொல்ற. டேய், உனக்கு இருக்குடா, இருக்கு. ஏய், இன்னும் என்னடி இருக்கு? என்னடா? ஏய், என்ன பரிகார பூஜைன்னு கூட்டிட்டு போறாடி அவ. எனக்கு என்னமோ என்ன வெட்ட போற கெடாவை கூட்டிட்டு போற மாதிரியே இருக்குடி. நீ என்னடானா அவ கூட போன்னு சொல்ற? ஏய், இருக்குடி உனக்கு, உன்னை சாவடிக்கிறனா இல்லையான்னு பாரு. ஏன்டா இப்படி பண்ற? கோவிலுக்கு தானே போற, அவ பாட்டுக்கு பரிகாரம் பண்ணட்டும், நீ சாமி கும்பிட்டுட்டு வா. நாம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ. எவ்வளவு தெனாவட்டில உனக்கு. ஏண்டி, நான் நெருப்புல கிடக்கிற புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணி கொள்றியா? இன்னைக்கு
பரிகார பூஜையை முடிச்சுட்டு திரும்ப வரும்போது என் கையில மட்டும் மாட்டினேன், அவ்வளவுதாண்டி. எழுதி வச்சுக்கோ. சரிடா சரிடா, நீ முதல்ல கிளம்பு. ஏய், அவ சந்தேகப்பட போறாடா. என்ன பண்ணாலும் உன் பிளான்ல நீ குறியா இருக்கேல்ல. அடியே, என்கிட்ட மனசு விட்டு சிரிச்சு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்றீ. ஏய், நீ இப்படியெல்லாம் பேசினா அப்புறம் நான் அழுதுருவேன். ப்ளீஸ்டா, நீ எனக்காக போயிட்டு வா. இப்படியே ஏதாவது பேசி என் வாயை அடைச்சிரு. போய் தொலைறேன். வெய். கிரிக்கு போன் பண்ணி வர சொன்னேன். ஐயோ, அவங்களாம் எதுக்கு? ஏன் வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? மா, எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாமே ரெடியா இருக்கு. டேய், என்னடா இவ போற இடத்துக்குலாம் வராங்க? அண்ணே, உனக்கு தெரியாதா தானே, இந்த பூஜாவும் புஷ்பாவும் ரொம்ப க்ளோஸ்ண்ணே. ஏன்னு தெரியுமா? ஏன்னா 2 பேருக்குமே அண்ணி மேல செம்ம காண்டு. பூஜாவை துரத்தி விடுவோம்ல, அப்ப இவளுக்கும் ஏதாவது வெயிட்ட ஒரு ஆப்பு வைக்கணும்டா. வச்சிருவோம், நீ கவலையே படாத. ஐயரே, அந்த வேட்டி சட்டை எடுத்து கொடுங்க. என்னடா வெற்றி, இந்த வேட்டி சட்டையை கட்டிட்டு வா. எதுக்கு வேட்டி சட்டையெல்லாம்? என்ன வெற்றி, பரிகாரத்தை பேண்ட் ஷர்ட்டோட பண்ணுவாங்க? நேரமாச்சுல, முதல்ல இதை போய் மாத்திட்டு வாப்போம். போன்னு சொல்றேன்ல. அப்பா, என்னப்பா நீங்க இங்க? ஏமா போன் பண்ணா போன் எடுக்க மாட்டியா? சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஏன்பா, ஏதாவது பிரச்சனையாப்பா? இங்க எதுவும் பேச வேண்டாம், முதல்ல வெளியில வா. என்னாச்சுப்பா? அப்பா, வீட்ல யாரும் இல்ல, என்னன்னு சொல்லுங்கப்பா. ஆமா, காலையில இருந்து மாப்பிள்ளைக்கு போன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. மாப்பிள்ளை எங்க இப்ப? அவரு கோயிலுக்கு போயிருக்காருப்பா. அவரு கோயிலுக்கு போயிருக்காருங்கிற, நீ இங்க வீட்டுல இருக்க? மாப்பிள்ளை தனியாவா போயிருக்காரு? சக்தி, நான் கேட்டது காதுல விழுகுதாமா? அப்பா, அது வெற்றியும் பூஜாவும் சரளம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. என்னம்மா சொல்ற? உன்னை இங்க விட்டுட்டு அவங்களோட அவர் எதுக்குமா கோயிலுக்கு போறாரு? அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன்ப்பா. நீங்க எதுக்கு முதல்ல இங்க வந்தீங்க, அது சொல்லுங்க. சக்தி, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு எதுவுமே சரியா படலமா. ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு மட்டும் என் மனசுக்கு தெரியுதுமா. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எனக்கு தெரியாம புஷ்பாவும் சங்கிலியும் கோயிலுக்கு போனாங்க. நான் தூங்குறதா நினைச்சுக்கிட்டு அவங்க ரகசியமா என்னமோ பேசிக்கிட்டாங்க. இன்னைக்கு கல்யாணம், சக்தி வாழ்க்கை இதோட முடிஞ்சதுன்னு அறகுறையா அவங்க பேசுனது என் காதுல விழுந்துச்சு. இங்க வந்து பார்த்தா பூஜாவும் அவரும் கோயிலுக்கு போயிருக்காங்கிற. என்னதாமா நடக்குறீங்க? ஒருவேளை வெற்றிக்கே தெரியாம எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்களோ? சக்தி, யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. மாப்பிள்ளை எந்த கோயிலுக்கு போயிருக்காருங்கிறது தெரியுமா? தெரியும்பா. வா, முதல்ல என்ன ஆச்சுன்னு பாப்போம். வா. பேசாம போயிடு சங்கிலி, என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீ டென்ஷன்ல இருந்தா உன்னை அப்படியே உள்ள விட்டுருவாங்களா? எதுக்கு இங்க வந்தன்னு சொல்லிட்டு போ உள்ள. போடி போ. உள்ள போனாதான் களை கட்டும். எங்க வராம போயிடுவாளோன்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேலை வந்துட்ட. போய் பாரு உன் புருஷன் அங்க எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு. சக்தி, வா வா வா. நீ வருவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ வந்ததும் நல்லதுதான். ஆமா சக்தி, இன்னைக்கு உன் புருஷனுக்கு கல்யாணம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கல்யாணத்தை பார்க்க அதிர்ஷ்டம் கிடைக்கும்? தன்னோட புருஷனுக்கு கல்யாணம் ஆகும்போது
அத பார்த்து சந்தோஷப்படுற அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்கே. ஓ, உங்க அம்மாக்கு கூட இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கல. உங்க அப்பா என் கழுத்துல தாலி கட்டும் போது நீ மட்டும்தான் பார்த்தல. புஷ்பா, எங்க அம்மா பத்தி ஏதாவது பேசல? அப்போ உன்னை பத்தி பேசலாமா? இப்போ நீ என்ன பண்ற? வெற்றி பூஜா கழுத்துல தாலி கட்டும் போது ஆளா நீயே என் பேருக்கு அச்சடியை போடு. ஐயரே, நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க. நீ இப்படிதான் எல்லா விஷயத்திலுமே பண்ற. இந்த விஷயத்திலையும் சொல்றேன், நீ கண்டிப்பா மாட்ட தாண்டி போற. சக்தி அதுக்குள்ள வந்துட்டா? கல்யாணத்தை முடிச்சுட்டு மொத்தமா போக வேண்டியதானே? என்ன பதிலே சொல்லாம இருக்கா? ஷாக் ஆயிட்டியா? ஆமா சக்தி, நீ எதுக்கு ஷாக் ஆகுற? உனக்கும் வெற்றிக்கும் தான் சண்டே ஆச்சா? எப்படியும் பிரியதான் போறீங்க, அப்புறம் என்ன? போ போ போமா போ. ஏன் ஐயரே, எவ்வளவு நேரம் தான் மந்திரம் சொல்லுவீங்க? தாலி எடுத்து கொடுங்க. கல்யாணத்துல மந்திரம் சொல்ல வேண்டாமா? அப்படா நீங்க வேற ஆளை பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். ஐயரே இருங்க, மந்திரத்தை சொல்லுங்க. இதுக்குதான் சக்தி நான் அப்பவே சொன்னேன். இப்ப பாத்தியா, விளையாட்டு வினையா போச்சு. இது எங்க போய் முடியுது பாத்தியா? இப்ப பாரு, என்னால இங்க இருந்து எந்திரிச்சு கூட போக முடியல. எல்லாரும் என்ன கார்னர் பண்றாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன இப்படி வம்பல மாட்டி விட்டியடி. நீ எடுத்த முடிவு இப்ப தப்பாயிடுச்சு. என்ன பண்ண போற? வாங்க வாங்க வாங்க, போங்க போங்க போங்க. எங்க போங்க? வச்சிருக்காங்க, குண்டு வச்சிருக்காங்க. கல்யாணம் நடக்குது சார். உள்ள 100 பேர் இருக்காங்க. இருக்கு சார். போங்க சார், போய் காப்பாத்துங்க காப்பாத்துங்க. வாங்க. ஐயோ போலீஸ்! எதுக்குடா இப்படி ஓடி வர? போலீஸ் வருதுக்கா. போலீஸா? அது இருக்கா உனக்கு? போலீஸ்க்கு நீயே பயப்படுற? என்னன்னு போய் கேளுடா, போடா. அதெல்லாம் நீயே கேட்டுக்கோ, என்னால கேட்க முடியாது. இருங்க. என்னங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நாங்க இப்படி வரலனா நீங்க எல்லாரும் மொத்தமா மேல போக வேண்டியதுதான். கோயில்ல பாம்பு இருக்குன்னு தகவல் வந்திருக்குமா? சீக்கிரம் சர்ச் பண்ணுங்க. இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இப்படி சந்தேகப்பட்டு ஏதாச்சும் பண்ணுன, உனக்கும் எனக்கும் என்னைக்குமே கல்யாணம் நடக்காது. நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதான். புரியுதா? டேய் வாடா. பூஜா, இவன் நடிக்கிற மாதிரி இல்ல. நானும் உங்ககிட்ட அண்ணில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் சந்தேகப்படாதீங்கன்னு. வெற்றி முழுசா மாறிட்டா நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல. ஏன் நீங்க 2 பேரும் நம்பவே மாட்டேங்கிறீங்க? என்ன தயவு செஞ்சு நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான். பூஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாதீங்க. ஒரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க? பூஜா, நான் சொல்றது கொஞ்சம் கேள. என்ன கேட்க சொல்றீங்க? எல்லாரும் முன்னாடியே நம்ம கால்ல விழ வச்சிட்டீங்களே. இன்னும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா மொத்தமா எல்லாம் கைய விட்டு போயிருக்கும். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா ஒரு வாரத்துல நடக்க வேண்டிய கல்யாணமும் சேர்ந்து மொத்தமா போயிருக்கும். இல்ல, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? வெற்றி தான் மாறிட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. திரும்ப எதுக்கு அவன் மேலேயே சந்தேகப்பட்டு இருக்கீங்க? முதல்ல உங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை?
ஒருவேளை உங்க பிரச்சனையை என்ன வச்சு தீர்த்துக்கலாம்னு பாக்குறீங்களா? மேடம் ரொம்ப ஓவரா பேசாதீங்கன்னா எங்க அக்கா எல்லாம் உங்க நல்லதுக்கு தானே பண்ணுது. எது ஏன் நல்லது? எது நல்லது? இதோ இப்ப வெற்றி கோச்சிட்டு போறானே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு, அதுதான் நல்லதா? ஏதாவது யோசிக்க நல்லா தெரிஞ்சா யோசிங்க, இல்லனா வாயை மூடிட்டு கம்முன்னு இருங்க. அப்படி ஒரு ஐடியா சொல்றேன், இப்படி ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு எதையும் சொல்லி கெடுத்து வைக்காதீங்க. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாண்டி. முதல்ல வெற்றி போறான் பாரு, நீ உடனே போ. ஏதாவது சொல்லி சமாளிமா. அவன் உங்க அம்மா கிட்ட எதையும் சொல்லாம பாத்துக்க. வெற்றி அவங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாமா. எப்படி சொல்ற? ஏன்னா வெற்றி நிஜமாவே சக்தியை வெறுக்கிறான். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இந்த கல்யாணம் ஊரறிய உங்க அம்மா முன்னாடி நடக்கணும்னு ஆசைப்படுறான். அதுதான் உண்மை. இதோ இவங்க சந்தேகப்பட்டதெல்லாம் போய்மா. உண்மையிலேயே வெற்றிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லனா நான் அந்த தாலி எடுத்து கொடுத்ததுமே மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருப்பான். ஆனா ஏன் அவன் அப்படி பண்ணல? அதுதான் வெற்றியோட கேரக்டர். ஏன் அவன் அப்படி பண்ணல? ஏன்னா அவனுக்கு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. நல்ல வேலை அதை கெடுக்க பார்த்தேன். அதாங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இல்லடா, என்னமோ தப்பா இருக்கு. எல்லாத்தையுமே அந்த வெற்றி பையன் சொல்லி அடிக்கிறான். நீ சக்தியை கவனிச்சியா? வந்தா வெற்றிய பார்த்தா ஷாக் ஆனா. ஆனா கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஒரு வார்த்தை சொன்னாளா? அவ பாட்டுக்கு போயிட்டு தானே இருந்தா. இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? ஆனா சங்கிலி, அவ அமைதியா போற ஆளே கிடையாது. கரெக்டுக்கா. சக்தி வெளில வந்தால, நான் கூட அவளை நக்கல் பண்ண. அவ பாட்டு போயினே இருந்தா, ஒரு வார்த்தை கூட பேசலையே. இதெல்லாமே யோசிச்சு பார்த்தா இதேதோ பிளான் மாதிரி தெரியல. கண்டுபிடிக்கிறேன்டா, நான் இத கண்டுபிடிக்கிறேன். இந்த உண்மையை நான் உடைக்கிறேன். பூஜா மூஞ்ச உடைச்சிருவா. எப்படி சொல்லிட்டு போனா பார்த்தல. அவ கல்யாணம் அவ வாழ்க்கை, நமக்கு என்ன விடாத. இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? மீனாட்சி பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன். பூஜாவுக்கே தெரியாம வெற்றியும் சக்தியும் நாடகம் போடுறாங்கன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். நம்ம வீட்டுக்கு ஏதோ ரைடு வர போறாங்களா? ரைடா? அப்படின்னா அதான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தாங்கல்ல, வருமான வரி சோதனை. 3 சிங்குங்க வர்றாங்களா? We are coming from income tax officer. என்ன சொன்ன? 3 சிங்குங்களா? ஆமா. ஆமா, இத யார் உனக்கு சொன்னது? ஆமா, மாப்பிள்ள தான் சொன்னாரு. ஏய், நல்ல கேள்வி கேக்குறிய. பின்ன என்ன மாப்பிள்ளையா சொல்லுவாரு? என் சிநேகித ஒருத்தர் இருக்கான், அவன் சொன்னா. என்ன யோசிக்கிறா? இப்பா எனக்கு என்னமோ இதுல ஒரு சதித்திட்டம் இருக்குமோன்னு தோணுது. ஓஹோ, திரும்ப அந்த வெற்றி பைய பிளான் பண்றானா? வாடா வா, இன்னைக்கு இருக்குடா உனக்கு கச்சேரி. இப்ப என்ன பண்ண போற? என்கிட்ட சொல்லிட்டல்ல, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரியா? டேய், நான் சொன்ன மாதிரி செய்யறல? ஆமாக்கா, அவங்க பின்னாடி தான் நிக்கிறேன். சரி, நீ அவனுங்க கூடவே இரு. என்ன? சரிக்கா. இப்ப தெரிஞ்சிடும் அவனுங்க என்ன திட்டம் போட்டிருக்கானுங்கன்னு. இத பாரு, அவனுங்க கண்ணுல மட்டும் நீ மாட்டிராத, அப்புறம் சிக்கலாயிடும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. சரிடா. டேய், கைய வச்சு ஏதாவது ஆக்ஷன் பண்ணுங்கடா. அண்ணே, இப்பதானே வந்திருக்கான். பதுங்கி பதுங்கி நாம என்ன பண்றோம்னு பாத்துட்டு இருக்கானே. அண்ணே, அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம பாக்கலன்னு. நிக்கிறதா நமக்கு பச்சையா தெரியுதே, அவன் தான் நிக்கிறானு. இவன் எப்படின்னு ஊருக்குள்ள ரவுடியானா? டேய், இவன மாதிரி அல்ல கைங்க ரவுடியா இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது தானே. சரி, நம்ம ஐட்ட தேடுங்க. போங்க போங்க போ. அண்ணா இந்தானே. அடப்பாவிகளா, இவ்வளவு முட்டாளாடா நீங்க? திரும்ப அதே கெட்டப்ல வரீங்களாடா? சிங், யுவராஜ் சிங். எஸ் சார், ஃபாலோ மீ. ஓகே சார்.
சொல்றத கேளு. ஏய் வந்துரு. அம்மா நாங்கெல்லாம் ஆர்மியா பாத்துக்கிறோம். நீ நவுரு நவுரு நவுரு. வாங்கய்யா வாங்க. நீங்களும் இவங்க கூட்டணி தானே? நீங்கெல்லாம் சொன்ன அடங்க மாட்டீங்களே. குடா சங்கலி நீ குடுக்கா குடு. புஷ்பாக்கா ஹாய். என்ன புஷ்பாக்கா? அப்ப இவங்க நெஜ அதிகாரிங்க புஷ்பாக்கா. பெரிய அதிகாரிங்க மேலேயே கைய வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டியே. எப்படி சும்மா அதிருதா? இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் கரோ. என்ன சொல்றாங்க? உங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ண சொல்றாங்கடா. வெண்ண அரெஸ்டா? எதுக்கு அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? இவ்வளவு நேரம் அக்காவும் தம்பியும் சிங்கிங்ல கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு தான். இப்பவே செக் பண்ணுங்க. வீட்ல இருக்கிற நகை பணம் ஒண்ணு கூட விட கூடாது. ஜல்தி கரோ எங்க அங்க எங்க போறீங்க? ஏங்க, அங்க எதுக்காக போறீங்க? அங்க எதுவுமே இல்ல. நான் சொல்றத கேளுங்க. ஏங்க அக்கா போடுங்க. ஏங்க போடுங்க. ஐயோ ஆமா, நீ அரசு அதிகாரிங்க மேலே கை வைப்பியா நீ? ஐயோ என்னெல்லாம் சிக்க போதும். இங்க பாருங்க. ஐயோ சார் நீங்கன்னு எனக்கு தெரியாது. வேற யாரோ நினைச்சு நாங்க பண்ணிட்டோம் சார். மன்னிச்சிருங்க. எத்தனை தடவை நாங்க சொன்னோம் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு, கேட்டீங்களா? சார் சார் விட்டுருங்க சார். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். அக்கா உண்மையிலே தப்பு இருக்குதுக்கா. அவசரப்பட்டு சாரை ஏன் காய்ச்ச? டேய் நீ தான கூட சேர்ந்து அடிச்ச. அது நீ அடிச்சன்ட்டு நானும் அடிச்சேன். ஏய் புஷ்பா, என்ன உனக்கு? எதுக்கு இப்படி குறுக்க வந்து வண்டியை நிப்பாட்ற? உன் பையன் பண்ண காரியம் உனக்கு தெரியுமா? பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன நாள் முழுக்க உள்ள இருக்க வச்சுட்டான். உன்ன பஞ்சாயத்துல உட்கார்ந்து சட்டம் பேசுறல, இப்ப சொல்லு, உன் பையன் மட்டும் இப்படி பண்ணலாமா? என்னோட நகை பணம் எல்லாம் போச்சு. இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்லுவா? நீ தானே பதில் சொல்லணும். வெற்றி, இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? அம்மா, நம்ம வீட்ல தான் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்குல்ல. ஆனா இவ சும்மா ஏதாவது சொல்லி குட்டையை கிளப்பிட்டே இருக்காமா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேக்கல. அதான் ஒரு ரைடு ஒண்ணு அனுப்பிச்சு விட்டாமா. ரைடா? அப்படின்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுடா. அதாமா இந்த வருமான வரி சோதனை. பாரு, இதெல்லாம் கூட உனக்கு தெரியுமாடா? சரி, எப்படி ரைடுக்கு நீ ஏற்பாடு பண்ண? ஏய், இங்க நான் வயிறு எரிஞ்சு தத்தம் போட்டுட்டு இருக்கேன். அம்மா உன் பையனை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இரு புஷ்பா. என் பையன் ஏதோ புதுசா பண்ணிருக்கான், என்னன்னு கேட்க வேண்டாமா? நீ சொல்லு வெற்றி. அம்மா அது வந்துமா, புஷ்பாக்கா அப்போ இதுங்க நெஜ அதிகாரிங்க புஷ்பா. டேய், நிஜமாவே நீங்க என்ன நினைச்சிட்டு அதிகாரிகளை போட்டு அடிச்சாளா? அவ்வளோ தாமா இவங்க புத்தி.
இப்போ மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. டேய், என்ன நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? உன் குடும்பத்தையே நான் பழி வாங்குறேன்டி. அத்தனை பேரு முன்னாடியும் என்ன தலை குனிஞ்சு நிக்க வச்சிட்டீங்கல்ல, உங்க எல்லாரையும் நான் தலை குனிய வைக்கிறேன்டி. வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. நீங்க ஏன் அண்ணி இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? இதுவா என்ன கேட்காத சக்தி. அண்ணி, நீங்க அசோக் அண்ணன் வீட்டுல சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. என் மாமியார் என்ன தாங்குறாங்க. என்ன நீ சொல்றீங்க? பார்த்தல, இதுதான் நான் சந்தோஷமா இருக்க லட்சணம். நாம எல்லாரும் சேர்ந்து சகுந்தலா அத்தை சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. அதுல அவங்க பயங்கரமா கோவம் ஆயிட்டாங்க. என்ன படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என் அம்மா என் மேல கோவமா இருக்காங்க. இப்ப எனக்கு யாருமே இல்ல சக்தி. அப்போ நாங்கெல்லாம் யாரு நீ உங்களுக்கு? இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு எங்க கிட்ட சொல்லக்கூடாதா? நானும் வெற்றியும் எத்தனை தடவை உங்களுக்கு கால் பண்ணோம். ஏன் நீ இதெல்லாம் எங்க கிட்ட மறைக்கிறீங்க? என் கஷ்டம் என்னோட போகட்டும், நீங்களாவது சந்தோஷமா இருங்க. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க வேற நாங்க வேறயா? நீங்க இப்பவே வாங்க, சகுந்தலம்மா கிட்ட நான் பேசுறேன். என்ன விளையாடுறாங்களா அவங்க? வேண்டாம் சக்தி, நீ ஏதாவது வந்து பேசி அவங்க என்ன என் அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கன்னா, என் அம்மா வீட்டுல இப்ப எனக்கு இடம் இருக்கான்னு கூட தெரியல. பிறந்த வீட்டுல அசிங்கப்படுறதை விட புகுந்த வீட்டுல கஷ்டப்படுறது எவ்வளவோ மீன். நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? ஐயோ அண்ணி, சரி நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. அண்ணி, நீங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நான் என்னைக்கு உங்களை இப்படி இருக்க விட மாட்டேன். என்னால முடிஞ்சத சத்தியமான செய்வேன். நீயாவது 2 வார்த்தை ஆறுதலா பேசுறேன், ரொம்ப சந்தோஷம். அண்ணி, உங்க குழந்தை எப்படி இருக்கு? குட்டிக்கு என்ன, நல்லா சுத்தி சுத்தி வருது, உதைக்குது. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என் குழந்தை தான். இவ்ளோ கஷ்டத்திலயும் அசோக் என் கூட இருக்கிறதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சக்தி. சரிங்க அண்ணி, உடம்பு நல்லா பாத்துக்கோங்க. சரி சக்தி, நான் வரேன். வாண்ண சக்தி, வா உட்காருங்க. உட்காரு. என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அவர் வராரு. வா சக்தி, வா வெற்றி, உட்காருங்க. ஏய், யார் வீட்ல யார் உட்காருது? என்ன இன்னொரு தடவை ரவுடித்தனத்தை காட்ட போறியா? அதெல்லாம் இல்லம்மா, என் தங்கச்சிய என்ன கூட்டிட்டு போகணுமா? கூட்டிட்டு கிளம்பு. ஏன் இப்படி பேசுற? அவளை கூட்டிட்டு போறதுன்னா இப்படி தட்டுல அடிச்சுட்டு வருவாங்களா? முதல்ல என்ன விஷயம்னு கேளு. நான் எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி தராத. அம்மா, உங்க கோபத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. பழசெல்லாம் மறந்துருங்க அம்மா. அதெல்லாம் ஏதோ ஒரு வேகத்துல நடந்ததுதான். பிளீஸ்மா. மறக்கிற மாதிரியா பண்ணா இவ? அம்மா, அன்னைக்கு வேற ஏதோ கோவமா. இன்னைக்கு நான் சரண்யாவோட அண்ணனா வந்திருக்கேன். மாசமா வேற இருக்கா, அதான் தீர்த்த சடங்கு பண்ணணுமா. அது அப்படியே பண்ணாம விட்டு போச்சு. அதான் இப்போ பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். அதுக்குதான் அப்படியே உங்களையும் அசோக்கையும் அழைச்சிட்டு தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கும். தீர்த்த சடங்கா? எதுக்கு? அது ஒண்ணுதான் குறைச்சு. அம்மா, நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீ அமைதியா இரு. நான் பேசுறேன். அம்மா, நீங்களும் ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்க. நீங்களே இப்படி பேசினா என்னமா அர்த்தம் இது? நான் என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தா சம்மந்திங்கிற மரியாதை கொடுத்து நடத்திருப்பேன். உங்கள மாதிரி நடந்துக்க மாட்டேன்.
திரும்ப திரும்ப இப்ப எதுக்குமா பழசே ஆரம்பிக்கிறீங்க? அப்படி ஆரம்பிச்சோன்னு வைங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இருக்காது. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும்னு கூப்பிட வந்திருக்கோமா. நீங்க இப்பவும் இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. வெற்றியே இவ்வளவு தன்மையா பேசுறான்னா நீ ஏமா இப்படி பேசிட்டு இருக்க? சும்மா இருடா. வேணுங்கிற போது இவன் அமைதியா பேசுவான், வேண்டானா வேற மாதிரி பேசுவான். இது எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு போகணும். அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஒரு நிமிஷங்க அத்தை, நான் எங்க அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அத்தை. பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் ஒரு தடவை போயிட்டு வந்துடட்டுமா அத்தை? முதல்ல உன்னை யார் இங்க இருக்க சொன்னா? முதல்ல கிளம்பு. வெற்றி, நீ அமைதியா இரு வெற்றி. அண்ணா வா போலாம். அசோக், உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நான் அவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசியும் உங்க அம்மா பேசுறது நியாயமே கிடையாது. சரண்யாமா, வா போலாம். வெற்றி, ஏய், அவங்க அம்மா எப்படி பேசினாங்க பாத்தியா? வெற்றி, உன் மேலயும் தப்பு இருக்கு. நீ பண்ணதுக்கும் அவங்க உன்னை இப்ப அவமானப்படுத்தினதுக்கும் சரியா போச்சு. அதுக்குதான் பொண்ணு கொடுத்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்றது. சும்மா எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத சரியா? அவங்க பண்ண வேலை அப்படி. சரி, இப்ப வீட்ல போய் அம்மா கிட்ட என்ன சொல்றது? சகுந்தலா அம்மா வரலன்னா, ஏய் சகுந்தலா அம்மா வரலன்னா தீர்த்த சடங்கு வைக்க மாட்டாங்க, ஞாபகம் இருக்குல்ல? வெற்றி, நான் சொல்ற மாதிரி கேளு. ரங்கநாயகி அத்தை கிட்ட சடங்குக்கு சகுந்தலம்மா வராங்கன்னு சொல்லிடு. ஏய், முதல்ல தீர்த்த சடங்கு நடக்கட்டும். கடைசி நேரத்துல சகுந்தலம்மாவால வர முடியலன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் வெற்றி. என்ன திரும்ப என்ன போய் சொல்ல சொல்லி இந்த பிரச்சனை பெருசாகணும்? ஏய், ஏன்டி இப்படி பண்ற? ஏய் வெற்றி, ப்ளீஸ் நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் செய்ய. இப்போ ஃபங்க்ஷன் நடக்கிறது தான் முக்கியம். நீ மட்டும் மாத்தி சொன்ன, நிச்சயமா இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ப்ளீஸ் டா, புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் டா. அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த வீட்ல நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க எதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க. எது நடந்தாலும் நீங்க அமைதியா பாத்துக்கிட்டு மட்டும் இருங்க. வாங்க போலாம். வா வா. சரண்யா, நீ கிளம்பு. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். அக்கா, இந்த அம்மாவே ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு சொல்லிச்சு. இதுக்கு மேல நமக்கு என்னக்கா இங்க வேலை? இருக்குடா சங்கிலி. இந்த அம்மா கடைசி நிமிஷத்துலயாவது வந்துராதான்னு சக்தியும் வெற்றியும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபங்க்ஷன்ல எல்லாத்தையும் நான் தான் செய்வேன்னு பூஜா முன்னாடி நிப்பா. அது சரண்யாவுக்கு பிடிக்காது. அப்போ சக்தி தானே எல்லா சடங்கையும் செஞ்சாகணும். அப்ப கண்டிப்பா அவ மாட்டி தானே ஆகணும். வெற்றியும் ஒரு கட்டத்துல கோவப்பட்டு நானும் சக்தியும் சும்மா தான் சண்டை போட்டுக்கிறோம்னு சொல்லுவான்ல. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாமே. இந்த அம்மா பாட்டுக்கு மனசு மாறி தான் மருமகன்னு வந்து நின்னுடுச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் நாம நினைச்சது நடக்காது சங்கிலி. இந்த அம்மாவும் அங்க போக போறது கிடையாது, அந்த பூஜாவும் அங்க சக்தியை எதையும் செய்ய விட போறதில்ல. இதுதான் எனக்கு வேணும். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. சக்திக்கும் வெற்றி தம்பிக்கும் பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு சக்திக்கு தெரியாம வெற்றி தம்பி பூஜா காலத்துல தாலி கட்டுற அளவுக்கு போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமா மீனாட்சி, நல்ல வேலை நான் தான் எப்படியோ தடுத்து நிப்பாட்டிட்டேன். அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நீயாவது என்ன ஏதுன்னு அவங்க கிட்ட கேட்க கூடாதா? இல்லங்க, நானும் எத்தனையோ தடவை கேட்டு பாத்துட்டேன். ஆனா அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க.
ஆனா இப்ப வெற்றி தம்பி பூஜா கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு. மீனாட்சி, இந்த விஷயத்துல நீ இறங்கி என்ன ஏதுன்னு கேட்டா தான் இந்த பிரச்சனைக்கே ஒரு முடிவு வரும். மீனாட்சி, இதுல வேற என்னமோ ஒண்ணு இருக்கு. ஆனா என்னன்னு தான் எனக்கு புரியல. சக்தியும் மாப்பிளையும் எவ்வளவு அன்பா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். திருஷ்டிப்பட்டது மாதிரி ஆயிடுச்சு பாரு. உடனே போய் பேசு மீனாட்சி. நீ சக்தியோட அம்மா, உனக்கு இல்லாத உரிமையா? போய் பேசு மீனாட்சி. இந்த பாரு, நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நான் வரேன். சொல்லுங்க மீனாட்சியம்மா, என்ன விஷயம்? நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். எதுவுமே என் மனசுக்கு பிடிக்கல. அதான் உங்களை எல்லாம் பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுக்கு என்ன பண்றது? சரளா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? மீனாட்சி அம்மா சக்தியோட அம்மா, அவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க சொல்லுங்கம்மா. நான் வெற்றி தம்பி கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா, அவரு பூஜா கூட வெளியில போயிருக்காரு. என்ன சொன்ன? பூஜா கூடவா? அப்ப நீ யாரடி இந்த வீட்ல? எதுக்கு இப்ப நீங்க தேவையில்லாம ஷாக் ஆயிட்டு இருக்கீங்க? அதான் உங்க முன்னாடியே வெற்றி சொன்னால பூஜாவை தான் பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் எதுக்கு திரும்ப வந்து நிக்கிறீங்க இங்க? ஏன்னா இது என் பொண்ணோட வாழ்க்கை. நான் வராம வேற யார் வருவாங்க? அப்படி கேளுங்கம்மா. தன்னோட பொண்ணுக்காக பேசினாதான் அம்மா, இல்லனா சும்மா. சக்தி, முதல்ல உங்க அம்மாவை இங்க இருந்து போ சொல்லு. அதுதான் அவங்களுக்கு நல்லது. அம்மா, நீ முதல்ல வீட்டுக்கு போமா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சக்தி, நான் கேக்குற கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. நிஜமாவே வெற்றி தம்பி வெளியில போயிருக்காரா, இல்ல பொண்ணு அப்படி சொல்ல சொன்னாரா? இல்லம்மா, அது வந்து வெற்றி தம்பி வீட்ல இருக்காரா இல்லையா? என்ன திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? சரி, அவன் இருக்கானே வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தெரியுதுல்ல, அவன் இல்லன்னு சொல்லிருக்கான். அப்புறம் என்ன, முதல்ல கிளம்புங்க இங்க. இப்ப போயிட்டு வெற்றிக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே மொத்தமா வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. மீனாட்சி அம்மா, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. எங்க வீட்ல ஃபங்க்ஷன் வேற நடக்குது. அதுவும் இல்லாம இப்படி நீங்க அடிக்கடி வந்தீங்கன்னா வெற்றி எப்படி நிம்மதியா இருப்பான்? என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் வந்தா உங்க வீட்டு நிம்மதி போயிடும்னு சொல்றீங்களா? சரிம்மா, நான் இப்பவே போயிடுறேன். சக்தி, உங்க அப்பா பூஜாவையும் வெற்றி தம்பியையும் கோவில்ல பார்த்ததா சொன்னாரு. உங்க அப்பா சொல்றத கேக்குற வரைக்கும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு. மா, என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? எந்திரி, வா போலாம். அம்மா, ஏமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? மா, வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம கூட கிளம்பிட்ட. இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சாப்பாடா? எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் இந்த தெய்வத்தை ரொம்ப நம்பினேன். ஆனா இந்த தெய்வம் எனக்கு பதில் சொல்ற மாதிரியே தெரியல. இந்த தெய்வம் எனக்கு பதில் சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து எந்திரிக்க மாட்டேன். அது வரைக்கும் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வேண்டாம். பொண்ணு, இந்த தெய்வம் எனக்கு பதில் சொல்லட்டும், இல்லனா என் வாழ்க்கை இங்கேயே முடியட்டும்.
முதல்ல இங்க இருந்து எழுந்துரு. வா வீட்டுக்கு விடுமா, போய் விடு துர்கா, பேசலாம். சொன்னா கேளு. ஆமாமா எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல வாமா. சொன்னா கேளுமா. விடுங்கம்மா. சொல்றேன். அடிக்கிற வெயில்ல இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல சுருண்டு விழுந்தாலும் விழுந்துருவா. ஏய் அம்மா 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 என்னாச்சு? என்னாச்சுமா? அம்மா பாருமா. அம்மா நீ காலை வச்ச நேரம் எங்க அம்மாக்கு மயக்கம் வந்துருச்சு. துர்கா போய் தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா அம்மா என்னம்மா இப்படி ஓடுறா? அம்மா துர்கா சீக்கிரம் வா. அம்மா இந்தாம்மா தண்ணி தண்ணி குடிமா. அம்மா கொஞ்சமாவது குடிமா. கொஞ்சம் குடிமா. அம்மா, குடிமா. அம்மா இந்தாம்மா. அக்கா என்னக்கா அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நான் தான் சொன்னல, இந்த ஊர்க்காரங்கெல்லாம் மீனாட்சி மீனாட்சின்னு இவ பின்னாடியே வந்து நிக்கணும். அதுதான் இவளோட பிளானிங். ஏய் வாயை மூடு. அக்கா கொஞ்சம் திரும்பி பாரு, வெற்றி வரான். என்னம்மா? ஆமா, இவ வந்து என்ன கிழிக்க போறான்னு பாப்போம். வெற்றி அம்மா என்னம்மா இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? எந்திரிங்கம்மா. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. அம்மா நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், கேட்க மாட்டேங்கறாங்க. சரி அம்மா ஏதாவது சாப்பிட்டாங்களா? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஏய் என்ன சொல்ற? அம்மா அம்மா ஏய், என்னடா ரொம்ப பதற? நீ சொன்ன டயலாக் தான். ஒரு நாள் சாப்பிடலன்னு வச்சுக்கோ, ஒண்ணும் ஆகாது. உடம்புல இருக்கிற